everyone. இன்னைக்கு நம்ம 10th history first unitல இருக்க long answers ஓட third question தான் பார்க்க போறோம். Question பார்க்கலாமா? Estimate the work done by the League of Nations. அதாவது League of Nations என்னெல்லாம் work பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன் என்னன்னு பாத்துருவோமா? ஓகே, லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? சோ இது என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டுல இனி வார் வரக்கூடாது, கண்ட்ரீஸ்க்கு நடுவுல பீஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவுல ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா இவங்க வந்து அதை சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 1925 வந்துட்டு சக்சஸ்ஃபுல் பீரியட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த 1922-25 லீக் ஆஃப் நேஷன் ஒரு 3 முக்கிய ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் என்னன்னு பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆலண்ட் ஐலாண்ட் டிஸ்பியூட். இது வந்து 1920ல நடந்துச்சு. 1921ல அப்பர் செலேசியா டிஸ்பியூட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. 1925ல கிரீஸ் பல்கேரியா டிஸ்பியூட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அதே 1925ல வந்துட்டு லொகானோ ட்ரீட்டி ஒன்று நடந்துச்சு. ஜெர்மனி வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன்ல ஜாயின் பண்ணாங்க. சோ இது எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆலண்ட் ஐலாண்ட் டிஸ்பியூட் பாப்போமா? ஓகே ஓகே, இந்த ஆலண்ட் ஐலாண்ட் டிஸ்பியூட் வந்துட்டு 1920ல நடந்துச்சு. சோ இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீடன் அப்படின்ற நாட்டுக்கும் பின்லாந்து அப்படின்ற நாட்டுக்கும் ஒரு சண்டை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீடன்ல இருந்து ஈஸ்ட் கோஸ்டுக்கும் பின்லாந்துல இருந்து வெஸ்ட் கோஸ்டுக்கும் நடுவுல ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. சோ இந்த ஐலாண்ட் வந்துட்டு இந்த ஐலாண்ட் பேர் தான் வந்துட்டு ஆலண்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஐலாண்ட் வந்துட்டு யாருக்கு சொந்தம்? ஸ்வீடனுக்கு சொந்தமா பின்லாந்துக்கு சொந்தமா அப்படிங்கறது தான் இந்த ரெண்டு நாட்டுக்கு உண்டான சண்டையே. அப்ப வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் உள்ள வராங்க. ஓகேவா? லீக் ஆஃப் நேஷன் உள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலண்ட் ஐலாண்ட் வந்துட்டு பின்லாந்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துறாங்க. ஓகேவா? அத வந்து ஸ்வீடனும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பின்லாண்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஓகே, அடுத்து 1921ல அப்பர் செலேசியா டிஸ்பியூட் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. ஓகேவா? சோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலாந்து அப்படின்ற நாட்டுக்கும் ஜெர்மனி அப்படின்ற நாட்டுக்கும் அப்பர் சிலேசியால வந்துட்டு பார்டர் இஷ்யூ வருது. ஓகேவா? அதாவது எல்லை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ போலாந்துல இருந்து போலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் வந்துட்டு அப்பர் செலேசியா பிளேஸ்ல வந்துட்டு ஒரு எல்லை போர் வருது. அதாவது அப்பர் செலேசியால இருந்து எந்த இடம் வரைக்கும் போலாண்டுக்கு, எந்த இடம் வரைக்கும் ஜெர்மனிக்கு அப்படின்னு சொல்லிதான் இவங்களுக்கு உண்டான அந்த சண்டையே. ஓகேவா? திரும்ப இப்ப வந்து லீக் ஆஃப் நேஷன் உள்ள வராங்க. லீக் ஆஃப் நேஷன் உள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, சோ அப்பர் செலேசியால இருந்த அந்த இடத்த வந்துட்டு பாதி போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் வந்துட்டு செட்டில் பண்ணி விட்டுறாங்க. சோ இதுதான் வந்துட்டு இவங்க சக்சஸ்ஃபுல்லா செகண்டா சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம். அடுத்து கிரீஸ் பல்கேரியா டிஸ்பியூட். இது வந்து 1925ல நடந்துச்சு. அதாவது கிரீஸ் நாட்டுக்காரங்க வந்துட்டு பல்கேரியா நாட்டு மேல போர் செய்யறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி போர் செய்யும் போது இது வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் காதுக்கு போகுது. சோ லீக் ஆஃப் நேஷன் கேள்விப்பட்டு கிரீஸ் நாட்டுக்கு வந்துட்டு சீஸ்ஃபயர் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ இந்த சீஸ்ஃபயர் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு கிரீஸுக்கு சீஸ்ஃபயர் ஆர்டர் கொடுக்கறாங்க, அதாவது போர் நிறுத்தம் ஆர்டர் கொடுக்கறாங்க. சோ இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தது கிரீஸ் நாட்டுக்காரங்களும் போரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பல்கேரியா மேல நடத்திட்டு இருந்த போரை. சோ அது மட்டும் இல்லாம லீக் ஆஃப் நேஷன் இன்னொரு ஆர்டரும் கொடுக்கறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெப்பரேஷன்ஸ். சோ இந்த ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வார் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னா என்ன? வார் காம்பன்சேஷன்.
சோ கிரீஸ் நாட்டுக்காரங்க வந்துட்டு பல்கேரியா மேல போர் செஞ்சாங்க பாத்தீங்களா. சோ அங்க வந்துட்டு ஏதாவது இழப்பீடு நடந்திருந்து அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இவங்க அமௌண்ட் கொடுக்கறதா வந்துட்டு ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்துட்டு இவங்க சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண தேர்ட் ப்ராப்ளம். அடுத்து அதே 1925ல லொகானோ ட்ரீட்டி அப்படின்னு ஒண்ணு நடக்குது. சோ இந்த லொகானோ ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், பிரான்ஸ், சோ இந்த 5 நாட்டுக்காரங்களும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. ஓகேவா, இந்த 5 நாட்டுக்காரங்களும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்ல. ஓகேவா, வெஸ்டர்ன் யூரோப்ல இந்த 5 நாட்டுக்காரங்களும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அதான் வந்துட்டு லொகானோ ட்ரீட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 நாட்டுக்காரங்களும் நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் போர் செஞ்சுக்க மாட்டோம், பீஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலா அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. அதுதான் வந்துட்டு லொகானோ ட்ரீட்டி. ஓகேவா, அடுத்து அதே 1925ல வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு லீக் ஆஃப் நேஷனோட போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரி இவங்க ஜாயின் பண்ண உடனே லீக் ஆஃப் நேஷன் அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் கவுன்சில் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துறாங்க. அதாவது லீக் ஆஃப் நேஷன் எடுக்கிற எல்லா இம்பார்ட்டன்டான டிசிஷன்லயும் வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு பங்கேற்றுப்பாங்க அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா, ஜெர்மனி வந்துட்டு லீக் ஆஃப் நேஷனோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ ஒரு சம்மரி பார்க்கலாமா. லீக் ஆஃப் நேஷன்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிரியேட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன். வேர்ல்டுல வந்துட்டு வார் வரக்கூடாது, கண்ட்ரிக்கு நடுவில் பீஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் தான் லீக் ஆஃப் நேஷன். ஓகேவா, ஸோ 1920 to 1925 வந்துட்டு சக்சஸ்ஃபுல் பீரியட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு அங்க 3 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஐலாண்ட் டிஸ்பியூட் 1920ல நடந்துச்சா. இது என்னாச்சு, ஸ்வீடனுக்கும் பின்லாண்டுக்கும் வந்துட்டு நடுவுல வந்துட்டு ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. சோ அந்த ஐலாண்ட் வந்துட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிதான் அந்த சண்டை. சோ அப்ப வந்து லீக் ஆஃப் நேஷன் உள்ள வந்து அது வந்துட்டு பின்லாண்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம். சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம். அடுத்து 1921ல என்னாச்சு, அப்பர் செலேசியா டிஸ்பியூட். இது என்ன நடந்துச்சு, போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் வந்துட்டு அப்பர் செலேசியால பார்டர் இஷ்யூ வருது. சோ அத வந்து லீக் ஆஃப் நேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணி சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சோ இது வந்துட்டு இவங்க சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண ப்ராப்ளம். செகண்ட். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன, கிரீஸ்க்கும் பல்கேரியா கிரீஸ் நாட்டுக்காரங்க வந்துட்டு பல்கேரியா நாட்டு மேல போர் செய்யறாங்க. சோ அப்ப வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் உள்ள வந்து கிரீஸுக்கு வந்து சீஸ்ஃபயர் ஆர்டர் கொடுக்கறாங்க. அதே மாதிரி போர் நிறுத்தமும் நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீஸ் வந்து ரெப்பரேஷன்ஸ் பே பண்றாங்க பல்கேரியாவுக்கு. இது வந்துட்டு இவங்க தேர்டா சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம். அதே 1925ல என்னாச்சு, லொகானோ ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. சோ அது எங்க நடந்துச்சு, வெஸ்டர்ன் யூரோப்ல நடந்துச்சு. பிரிட்டன், இத்தாலி, கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த 5 நாட்டுக்காரங்களும் சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம், அந்த 5 நாட்டுக்காரங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் போர் செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு மியூச்சுவலா சைன் பண்ணாங்க. அடுத்து அதே 1925ல என்னாச்சு, ஜெர்மனி வந்துட்டு லீக் ஆஃப் நேஷனோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஜாயின் பண்ணாங்கட்டி அவங்களுக்கு வந்துட்டு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வந்துட்டு அவங்களோட கவுன்சில்ல ஒண்ணு கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னாச்சு, லீக் ஆஃப் நேஷன் எடுக்கிற எல்லா இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ்லயும் ஜெர்மனி வந்துட்டு பங்கெடுத்தாங்க. ஓகேவா, இதுதான் இப்போ லீக் ஆஃப் நேஷன். தேங்க்யூ.